பள்ளிக்கூடத்துல லீவு விட்டா ஒரு வேலையை பார்ப்பான், வெட்டியை பார்ப்பான். அம்மாட்ட இருந்து இந்த வேலையை கத்துக்குருவான். அம்மா எனக்கு இந்த வேலை சொல்லித்தாங்க, இதை நான் செஞ்சு பழகுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேலையா கத்துக்குருவாளுகளா. டை 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 டைன்னு இப்படி வீடு வீடுக்கு திரியிறாளுக. இல்லைன்னா டிவியை பார்க்கறாளுக, போனை பார்க்கறாளுக. வேற என்ன உதவி பண்றாளுக? பொம்பளை பிள்ளை இருந்தும் கேடுதேன், இல்லாமலும் கேடுதேன். போ, பெரிய மனசு வீட்டில் இருக்கம் தான் பேரு. காலை கையை நீட்டிக்கிட்டு 24 மணி நேரமும் அந்த வெத்தலையை இடிச்சு திண்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் போதுமா? இந்த பிள்ளையில கூப்பிட்டு வச்சு ஒரு வேலையை சொல்லிக் கொடுக்க கூடாது? ஒரு காய் வெட்ட பழக்கலாம், ஒரு கறி வைக்க பழக்கலாம். ஒரு கர்மத்துக்கும் இல்லாமல் இப்படி வெத்தலையை இடிச்சு திண்டுக்கிட்டு புளிச்சு அதை திண்ணையில துப்பிக்கிட்டே இருக்கிறதே பொழப்பா இருக்குது. அம்மா பிங்கு ரிமோட்டை தூக்கி வச்சுக்கிட்டு தர மாட்டேங்கிறாமா. நான் தாம்மா ஃபர்ஸ்ட் ரிமோட் எடுத்தேன். ஆரம்பிச்சிட்டீலாட்டி இல்ல ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கேட்குறேன். வா, அம்மாக்கு கூட மாட இந்த வேலையை பாரு. வைக்கல் அள்ளி மாட்டுக்கு போடு, கண்டுக்கு தண்ணி வை. வா, அம்மாவோட சேர்ந்து அம்மா சொல்ற வேலையெல்லாம் பாரு. ஓடியா எம்மா, அவர் ரிமோட் எடுத்து வச்சுட்டு தரமாட்டேங்கிறாமா. நீ என்னமா வந்து கேட்காம மாட்டுக்கு வைக்கலி போடு, தண்ணி வையின்னு சொல்லிட்டு இருக்க. வாமா, எனக்கு வந்து ரிமோட்டை வாங்கித்தாம்மா. ஒரு வேலை வெட்டி பாக்குறதுக்கு இங்க ஆள் கிடையாது, ஆனா பஞ்சாயத்து பண்றதுக்கு மட்டும் வந்துருவாளுங்க. இங்க வாட்டி, இந்த வைக்கல போற அம்மா கட்டிட்டே தலையில தூக்கி விடுவா. ஏம்மா, எனக்கு வைக்கலெல்லாம் தொட்டா மேலெல்லாம் அரிக்குமா. அப்புறம் நான் திரும்பவும் போய் குளிக்கணும். நான் இப்பதான் குளிச்சேன், என்னாலெல்லாம் தூக்கி விட முடியாது. வேணா நீங்க அப்பாவை வந்து தூக்க சொல்லுங்க. எத்திலா, உங்களை மாட்டு விளையாட்டி பார்க்க சொல்றேன். கட்டி வச்சிருந்த வைக்கல தூக்கி விட சொல்றதுக்கு உனக்கு இம்புட்டு வழியா கட்டி. நல்ல பால் கறந்து கொடுத்தா மட்டும் ஹார்லிக்ஸ் போட்டு வை, பூஸ்ட் போட்டு வையின்னு கேட்க தெரியுதுல. அப்ப அந்த மாடு கண்டுக்குள்ள வேலையை பார்க்கணும் தெரியாது. இருக்க நீங்க என்ன சின்ன பிள்ளைலாட்டி ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து பார்க்க தெரியாது. எல்லாத்த செஞ்சாலும் நான் தான் செஞ்சுக்கிட்டு தெரியல. எந்த வேலையை பார்த்தாலும் நான் தான் பார்க்கணும்னு என்ன தலையில எழுதியிருக்கேன் எனக்கு. இனிமே என்ன எனக்கு என்ன வயசா திரும்புது? எம்மா, இப்ப என்னம்மா அந்த வைக்கல தூக்கி விடணும் அவ்வளவுதானம்மா. வாமா தூக்கி விடுறேன். சும்மா காலையிலேயே டென்ஷன் பண்ணிக்கிட்டு அவர் ரிமோட்டை வாங்கி வச்சுட்டு தரமாட்டேங்கிறான். அதை உங்களுக்கு வாங்கி தர தெரியல. இப்பதான் தேவையில்லாம என்னையை தான் திட்டுவீங்க. ஏன் அவளை போய் திட்ட வேண்டியதானே? அவ காலையில எந்திரிச்சதுல இருந்து டிவி தானே பார்த்துட்டு இருக்கா. அவளை ஒண்ணுமே சொல்றது இல்ல. வீட்டுல எதுக்கு எடுத்தாலும் என்னையை தான் திட்டுறது. நீ இதை தூக்கி விடு, அவளுக்கு தான் போய் இருக்கு இன்னைக்கு. ஐயோ, இந்த வைக்கல தொட்டாலே மேலெல்லாம் அரிக்குமே. இங்கே அம்மா கொல்லையில போய் வைக்கலி போட்டுவிட்டு மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு வரேன். இட்லி ஊற்றி வச்சிருக்கேன் அடுப்புல. அதை வெந்துருச்சான்னு அப்பத்தாட்ட கேட்டு இறக்கி வச்சுட்டு ஆளுக்கு ஒரு முடி தேங்காயை கீறி வைக்கணும். நான் வந்து சட்னி வைப்பேன், சரியா? சும்மா 24 மணி நேரமும் டிவியை பார்த்துக்கிட்டே இருந்தீன்னு வச்சுக்கோங்க, காலை கையை முறிச்சு போட்டுருவேன் அம்மா சொல்லிவிட்டு. ஏம்மா, எல்லா வேலையும் என்னம்மா நீ என்னையவே சொல்லிக்கிட்டு இருக்க? இப்பதானமா வைக்க தூக்கி விட்டேன், அப்புறம் போய் இட்லியை பார்க்க சொல்ற, தேங்காய் உரிக்க சொல்ற. போமா, என்னாலெல்லாம் செய்ய முடியாது. அவன் மட்டும் ஜாலியா டிவி பார்ப்பா, நான் மட்டும் எல்லா வேலையும் பார்க்கணுமா? ஏட்டி, உங்க வயசுல எல்லாம் நான் சோறாக்கி குழம்பு வச்சிருவேன். உங்களுக்கு ஒரு தேங்காய் கீறி வைக்கிறதுக்கு ஒரு வைக்க தூக்கி விடுறதுலாம் ஒரு வேலைன்னு கணக்கு சொல்லிட்டு இருக்கலாட்டி ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்குள்ள போய் சொன்ன வேலையை பாரு. நான் வரும்போது அப்படி எப்படி கடந்துச்சு பத்திரகாளி வேஷம் போட்டுருவேன் அம்மா சொல்லிவிட்டேன். அவளை மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டான். எதை பார்த்தாலும் நான் தான் பார்க்கணும். ஒரு வேலை வெட்டி பார்க்க சொன்னோம்னா போதும், அப்படியே மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு மூஞ்சூர் மாதிரி தெரியவாளுங்க. லட்சுமி, ஒழுங்கா போட்ட வைக்கலப்புறம் தின்றனாமா. இல்ல நீனு அவளுகளை மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டு தெரிஞ்சேன்னு வச்சுக்க, உனக்கு அப்புறம் பெரம்பு பூசதான் விழுக ஆமா சொல்லிவிட்டேன். என்னது இது லட்சுமி, மேலே காலு புறம் என்ன இப்படி உண்மையா வச்சுக்கிட்டு இருக்க? ஐயா ஐயா, 2 நாளாச்சு லட்சுமியை குளிக்க ஊத்தி. மாமாவை சாயங்காலம் கம்மா கரைக்கு கூட்டிட்டு போய் லட்சுமியை குளிக்க ஊத்தி கூட்டிட்டு வர சொல்லணும். இங்க வாரு அத்தாடி, எம்பூட்டு உண்ணிட்டா புள்ள என்ன பாடுபடுதோ தெரியலையே. அதான் வாழை வச்சு இங்கிட்டு அங்கிட்டுமா அடிச்சுக்கிட்டே தெரிஞ்சிச்சு போல் இருக்கு. இங்க பாரு, ஓடுறத பாரு, ஓடுறத பாரு. அத்தாடி, சி, லட்சுமியை குளிக்க ஊத்தணும்தா. என்னது இது இப்படி ஆக்கினியா போய் கிடக்கு? வெயிலுக்கு அதுக்கும் புள்ள கஷ்டப்படுவாளே. சரி, அம்மா போய் கண்டுக்கு தண்ணி வச்சுட்டு வரேன். நீ ஒழுங்கா போட்ட வைக்கல போறான் திண்டுட்டு எந்திரிக்கணும், சரியா? ஆமா, சாயங்காலம் உன்னைய மாமாவை கம்மா கரைக்கு கூட்டிட்டு போக சொல்றேன். நல்லா தண்ணியில குதிச்சு குதிச்சு விளையாண்டு குளிச்சுட்டு வா. ஆமா, நல்ல வெயிலுக்கு குளுகுலுன்னு இருக்கும். இருட்டி லட்சுமி, உங்க அக்கா கறியில போய் பார்க்கணும்ல. அப்புறம் அவளுக்கு ஏதாவது டிப்பனை கொடுத்துட்டு வரேன், வைக்கல தின்னு. ஏத்த, அவளுகளை சட்னிக்கு தேங்காயை உடைச்சு நறுக்கி வைங்கிறீன்னு சொன்னதுக்கு அவளுகளை உட்கார வச்சுட்டு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே என்ன? எட்டியில வீடு சின்ன பிள்ளையில போட்டுக்கிட்டு கத்தி எடுத்து நறுக்க சொன்னோம்னா கையை காலில் போட்டுக்கிட்டாளுங்கன்னா என்ன செய்வ? அப்புறம் அதுக்கு வெயில் நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு அலைய முடியுமா? பேசாம இருந்த தேங்காயை கீறதுல என்ன பட்டுக்கிட்டு போயிருச்சாக்க? அப்படி சொல்லப்பட்டா கையில போட்டுக்கிட்டேன்னா அப்புறம் யார் பாக்குறது? ஆமா ஆமா, சும்மா பேத்தி மாறிகளுக்கு செல்லம் கொடுத்துட்டு தலைக்கு மேலே ஏறி உட்கார்றாளுங்க. சொல்ற வேலை எங்க கேட்கறாளுங்க? சின்ன சின்ன வேலையை கத்து கொடுப்போம், பரிசு லீவுல சும்மா தானே இருக்காளுன்னு பார்த்தோம்னா அவளுக்கு வேலையும் நீங்க இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு அவளுக்கு செல்லம் கொடுத்துக்கிட்டு இருக்கிய. அப்புறம் எங்கிட்டு இவளுக்கு வேலை பார்க்க போறாளுங்க? போற வீட்டுல குத்து வாங்கத்தான் செய்ய போறாளுங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. எட்டிலா, முழு தேங்காய் என்னட்டி பல்லுல வச்சு கரம்பிக்கிட்டு இருக்க நீ? சொல்ற வார்த்தை ஒண்ணு கூட கேட்கறது கிடையாது. கீழே வை,
நாளைக்கு குழம்பு கிளம்புக்கு ஆகாது அந்த தேங்காய். சும்மா வாயில வச்சு நம்மளு கரம்பிக்கிட்டு இருக்க அதிசயமா உட்காந்துக்கிட்டு. அப்பதான் இங்க பாரு, அப்பதான் எப்ப பார்த்தாலும் அம்மா திட்டிக்கிட்டே இருக்கு. தெரியல, போய் பிள்ளையில பொழுதோட திட்டிக்கிட்டே இருக்காம போய் இட்லி எடுத்துட்டு வந்து அதுகிட்ட கூட காலகாலத்துல பிள்ளைய சாப்பிடட்டும். இந்த கிளடினாலதான் இந்த பிள்ளைய ரெண்டு வீணா போகுது பாரு. ஐயா ஐயா, இன்னும் செத்த விட கிடத்திருந்தா இட்லியே பத்தி இருக்குமே. எம்போட்டு நேரமா வச்சு எரிச்சிருக்காளுங்க பத்தியா. பொம்பளை பிள்ளைன்னு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லத்தா இவளுகளுக்கு. ஐயோ, என் காலம் பூரா இப்படி நான் கத்தி கத்தி சாக வேண்டியது இருக்குவோ. எட்டிலா எட்டி நிம்மி பிங்கு எட்டி இங்க வாங்கட்டி, இதை வந்து எடுத்துட்டு போங்க. இங்க வாங்க. எம்மா என்னம்மா ஏமா கத்திக்கிட்டே இருக்க? எட்டில இங்க வாங்கட்டி, ஆளுக்கு ஒண்ணா வந்து தூக்கிட்டு போங்கட்டி. சாப்பிடணும்ல, நேரம் ஆயிடுச்சா இல்லையா? எரும மாடுகளா ஒரு சொல்லுல வந்து தொலையாதுங்க. எம்மா என்னம்மா ஸ்பீக்கர் இருக்கிற முழுங்கிட்டியம்மா, எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடக்குற. உங்களை பெத்த பாவத்துக்கு நான் கத்துறதை தவிர வேற என்ன மட்டும் அனுபவிச்சிருக்கேன். பொழுதா உழுதனைக்கும் கத்திக்கிட்டு கிடக்குறது எனக்கு பொழப்பா இருக்கு. வந்து இந்த இட்லியும் சட்னியும் தூக்கிட்டு போய் வைங்கட்டி, நான் தண்ணி இழுட்டு வரேன். நான் தானே காலையில இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். அவளையே இட்லி சட்னி எல்லாம் தூக்கிட்டு வர சொல்லுங்க, என்னால முடியாது. நானும் தான் காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னமோ நீ மட்டும் பார்த்த மாதிரி சொல்ற. நீ இட்லி தூக்குனா நான் சட்னி தூக்கிட்டு வருவேன், இல்லைன்னா என்னாலையும் தூக்கிட்டு வர முடியாது. அப்படியே மூஞ்சிலே குத்துறேன்னு வச்சுக்க, ஏன் முன்னாடி ஆடிக்கிட்டு இருக்கிற 4 பல்லும் கீழே பொழு பொழுன்னு கொட்டிராமா. காலையில இருந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீ வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ற. அம்மாக்கே தெரியும் யார் வேலை பார்த்தானே. அம்மா நான் தானமா வேலை பார்த்தேன். கேட்டி நீங்க 2 பேருமே எடுத்துட்டு போக வேணாம்ட்டி, நானே எல்லாத்தையும் தூக்கிட்டு போய்க்கிறேன் போதுமா? அம்மா இங்க குடுமா, சட்னியை நான் தூக்குறேம்மா குடுமா. அம்மா இங்க குடுமா, நான் தூக்குறேம்மா, நீ குடுமா. யாருமே பார்க்க வேணாம்ட்டி, யாரும் எனக்கு எந்த உதவியும் பண்ண வேணாம். பேசாம அவ வேலையை பார்த்துக்கிட்டு போயிருந்தம்மா சொல்லிவிட்டேன். நான் பொண்ணா பிறந்து பாவத்துக்கு இன்னும் என்னென்னலாம் அனுபவிக்க போறேன்னு தெரியலையே. 2 பொம்பளை பிள்ளைல ராசாத்தி கணக்கா பெற்றிருக்கோம். நம்மளுக்கு எல்லாம் அவளுக பார்த்து வச்சிருவாளுக. தாய்க்கு தாயா இருந்து நம்மளுக்கு உதவி செய்வாளுகன்னு பார்த்தோம்னா இப்படி வந்து பிறந்திருக்காளுகளே. நான் என்ன செய்வேன்? ஐயோ அம்மா, நான் தூக்கிட்டு வரேன் தானம்மா சொன்னேன். எதுக்கிட்டி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? என்னவோ நீனா தூக்கிட்டு வரேன்னு சொன்னது மாதிரி சொல்ற. நான் தூக்கிட்டு வரேன்னு சொன்ன பிறகு தானே நீனும் ஆமா நானும் தூக்கிட்டு வரேன்னு சொன்னேன். இல்லையே, அம்மா கூப்பிட்டோன்னு நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். நான் வந்த பிறகு நீ வந்துட்டு சும்மா நான் தான் முன்னாடி வந்தேன்னு போய் சொல்லிட்டு இருக்க. போய் தொலை சாவு நாயே. எதுக்கு இப்ப தேவையில்லாம அடிக்கிற? நீ அடிச்சா என் கை என்ன புளியமா பறிச்சுக்கிட்டு இருக்குமா? இன்னைக்கு இருக்கு உனக்கு பாருவேன். அம்மா இங்க பாருமா. இனிமே தேவையில்லாம என்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் அம்மா சொல்லிட்டேன். வச்சுக்கிட்ட என்னடி பண்ணுவேன்? என்னையவே அடிக்கிறியா? உன் காலை இன்னைக்கு முறிக்கிறேன்னா இல்லையா பாரு. இப்ப 2 பேரும் மரியாதையா எந்திரிச்சு வரலன்னு வை, அவனுக்குள்ள என்ன நடக்கும்னு இப்ப தெரியாது. மரியாதையா எந்திரிச்சு வந்துருந்தாம சொல்லிவிட்டேன். இன்னைக்கு இருக்குடி உனக்கு உச்சி குடும்பி. உன் குடும்பிய புடிச்சு இன்னைக்கு ஆயல. எம்மா முடிய புடிச்சு இழுக்கறாமா. எடி இப்ப நான் வந்தேன்னு வைங்க, ஜாக்கிரதையா இருந்துக்க. அம்மா சொன்னதுனால விட்டேன், இல்ல கதம் கதம். எடி அன்னைக்கு புள்ளையில கூப்பிட்டு அவளுக்கும் சாப்பாடு கொடுக்க வேண்டியதானே? என்ன செய்யறாளுக உள்ளிக்க? அவளுக்கு திண்டா திங்கிறாளுக, திங்காட்டி பட்னியா கிடக்காளுக. என்னாலேயும் அவளுகளை தின்னுங்கன்னு உட்காந்து தாங்கிட்டு கிடக்க முடியாது. ஆமா ஆமா, ஊர் உலகத்துல உள்ள பிள்ளைய எம்புட்டோ பண்ணுதுக. அதெல்லாம் விட்டுவிட்டு இந்த பிள்ளைய சும்மா விளையாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு தெரியறது பெரிய விஷயமா சொல்லுவா. இப்பவே அவளுக்கு சோறாக்கி குழம்பு வச்சிடணுமாக்கு. அப்படி வச்சுக்கிட்டு வேலை வெட்டி பார்த்துக்கிட்டு உன்னைய உட்கார வச்சு சோறாக்கி போட்டா நல்லவன் சொல்லுவா போல. இப்படி அந்த பிள்ளையில ஏத்தி விட்டு அந்த பிள்ளையில ஒண்ணும் இல்லாம ஆக்க போகுது இந்த கிழவி. வேற என்ன? எடியே எடியில நிம்மே பிங்கு அடியில வாங்கட்டி வந்து சாப்பிடுங்க. வாங்க. என்னம்மா இன்னைக்கு சாப்பாடு நடக்குதாக்க? மாமா வயலுக்கு போயிட்டு இன்னைக்கு வெள்ளன வந்துட்டு எவ்வளவு இருக்கு. அப்படியே கையை காலை கழுவிட்டு வாங்க. எனக்குள்ள உட்காந்து 2 இட்லியை சாப்பிட்டுங்களேன். இருக்கட்டும்மா. அன்னைக்கு அங்கனக்குள்ள சேத்துக்காட்டுல தெரிஞ்சுட்டு வந்தது ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. இந்த வேர்வை போக விட்டு குளிச்சுட்டு சாப்பிட்றமா. எங்க பிள்ளையில அழகானுமே எங்க? நீங்க பெத்த வானரம் 2 வீட்டுக்குள்ளதான் இருக்கு. உங்க குரல் கேட்டுருச்சுல்ல, இப்ப செத்த இடத்துல சிட்டா பறந்து வந்துருவாளுங்க பாருங்க. கேட்டி யாம்டி என் பிள்ளையில வானரம் சொல்லிட்டு இருக்கிறவ 2 உலையிலையும் முத்து முத்தா பெத்து வச்சிருக்கேன். வானரம் சொல்றா பார்த்தேன். அப்படி சொல்லடா சுப்பிரமணி. என் பேத்தியில காலையில எந்திரிச்சதுல இருந்து பல்லுல வச்சு பறத்துறாளடா. என்னவோ மச்சாம்பட்டு புள்ள கொழுந்தம்பட்டு பிள்ளையில திட்டுறது மாதிரி இல்லடா திட்டுறா. அவ வயிற்றுல பெத்த பிள்ளையில பேசுறது மாதிரியா பேசுறா. அப்பா 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 காப்பாத்துங்க பாப்பா, பிங்க் அடிக்க வராப்பா. நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன் டி. அப்பா இங்க பாருங்கப்பா, சும்மா தேவையில்லாம எப்படி துரத்திக்கிட்டு வர பாருங்கப்பா. அம்மாடி பிங்கு, என்னடா ஏன்டா அக்காவை இப்படி போட்டு அடிக்கிற? அப்பா உங்களுக்கு தெரியாதுப்பா, நான் ஒரு வாட்டி அடிச்சா அவ ஒரு வாட்டி அடிச்சா, அதுக்கு சரியா போச்சு. ஆனா நான் பேசாம இருக்கும்போது அவ என் மேல உட்கார்ந்து நங்கன்னு குத்தி என் முடிய பிடிச்சு இழுத்துட்டா தெரியுமா? இன்னைக்கு அதே மாதிரி அவ முடிய பிடிச்சு நான் இழுக்காம விட மாட்டேன். ஆள பாரு கீச்சு பூச்சா. அப்பா இங்க பாருங்கப்பா, நீங்க இருக்கும்போதே என்ன கீச்சு பூச்சான்னு சொல்றாப்பா.
ஏட்டி நிம்மி, அது என்னது அது தங்கச்சியை பார்த்து கீச்சு பூச்சா கோச்சு பூச்சான்னு? அப்ப இல்லப்பா, அவ கிச்சு கீச்சு பூச்சின்னு பேசுறாள், அதனாலதான் அவ பேரு கீச்சு பூச்சான்னு வச்சிருக்கேன். பொடி கீச்சு பூச்சா, கீச்சு பூச்சா. இங்க இருங்க மாமா, ஒழுங்கு மரியாதையை அவளுகளை எடுத்து வச்சு சாப்பிட சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க இங்கனையே உட்காந்து பொழுதோட பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்கணுமா சொல்லிவிட்டேன். அம்மாடி நிம்மி பிங்கு, இங்க பாருடா, அம்மா சும்மா தேவையில்லாம கத்திட்டு கிடப்பா. நீங்க ஆளுக்கு 2 இட்லி எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு போய் விளையாடுங்க, சரியா? கீச்சு பூச்சா, கீச்சு பூச்சா. பொடி கிப்பி முடி, கிப்பி முடி, கிப்பி முடி. கீச்சு பூச்சா, கீச்சு பூச்சா, கீச்சு பூச்சா, கீச்சு பூச்சா, கீச்சு பூச்சா, கீச்சு பூச்சா. எடி பெரிய எருமை, சும்மா தேவையில்லாம புள்ளைகிட்ட வம்பெடுத்துக்கிட்டு தெரியாம ஒழுங்கா எடுத்து வச்சு சாப்பிடு. எம்மா, அவளுக்கு மட்டும் குழி தட்டு, எனக்கு மட்டும் இந்த தட்டு. எனக்கு இந்த தட்டு வேணாம்மா, எனக்கு அந்த தட்டு தாம்மா வேணும். எடி தட்டுல என்னட்டி இருக்கு? ஏதோ ஒரு தட்டுல எடுத்து சாப்பிடுங்கட்டி, என் ஆவியும் சீவனையும் போக்காம. அப்பா இங்க பாருங்கப்பா, அவளுக்கு மட்டும் குழி தட்டு, எனக்கு மட்டும் இந்த தட்டுப்பா. எனக்கு இது வேணாம், நான் சாப்பிடவே மாட்டேன். போ. சாப்பிடலன்னா பட்னியா கடை, என்னால தர முடியாது. அம்மாடி நிம்மி, நம்ம தங்கச்சி தானடா, எதுக்கு தங்கச்சிட்டு சும்மா வம்பு கட்டிக்கிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இதுல சாப்பிடு, நாளைக்கு அப்பா சனிக்கிழமை சந்தைக்கு போவன்ல, அப்பா உனக்கு இதே மாதிரி குழித்தட்டு வாங்கிட்டு வந்து தரேன், சரியா? அப்பா இப்படிதான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவாங்க, ஆனா மறந்துடுவாங்க. ஏ கழுத, சும்மா இரு. எரியிற ஒளியில எண்ணெயை தூக்கி ஊத்தாம அப்பா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அப்பா அது எனக்கு கலந்துட்டு போகுது. இவன் அப்பா உனக்கு ஊட்டி விடுவாமா? இங்கே ஓடியாங்க. எங்க ஆத்தா இல்ல, எங்க ஆத்தாவுக்கு அப்பா ஊட்டி விடுறேன், ஓடியாங்க. ஊட்டி விட்டா என் மகளுக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆமா ஆமா, நல்லா அப்ப மகளே, ஒண்ணுக்கு ஒண்ணு ஓசி இல்ல. பிங்கு, பாய் எடுத்து விரிட்டி, அம்மா வந்துருப்பா. நீ மட்டும் ஜம்முன்னு உட்கார்ந்துருப்ப, நான் மட்டும் பாய் எடுத்து விரிக்கணுமா? நேத்து நான் தானே பாய் விரிச்சேன், இன்னைக்கு நீ பாய் விரி. நேத்து நைட்டு நீ விரிச்ச, இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்கும்போது நான் தானே பாய் விரிச்சேன். அப்ப இப்ப நீ தானே பாய் வைக்கணும். மத்தியானம் நீ விரிச்ச பாயில நான் வந்து தூங்குனேனா? நான் டிவி தானே பார்த்துட்டு இருந்தேன். அப்ப இன்னைக்கு நைட்டு நீ தானே விரிக்கணும். நாளைக்கு மத்தியானம் நான் தூங்குனேன்னா நான் விரிச்சுப்பேன். மத்தியானம் நானா வந்து உன்னை தூங்க வேணான்னு சொன்னேன்? நீ டிவி பார்க்கறதுக்காக உட்காந்துருந்தா நான் என்ன பண்ண முடியும்? நான் மத்தியானம் பாய் விரிச்சிட்டேன், இப்ப நீ தான் விரிக்கணும். எனக்கு தெரியாது, நான் விரிக்க மாட்டேன், அவ்வளவுதான். எனக்கு அவ்வளவுதான், நானும் விரிக்க மாட்டேன். நான் அப்பா கூட கட்டில படுத்துப்பேன், நீ கீழே படு, எறும்பு நல்லா கடிக்கிட்டோம். நான் ஏன் கீழே படுத்து எறும்பிட்ட கடி வாங்கணும்? நான் மேல அப்பா கூட தான் படுப்பேன், நீ போய் கீழே அம்மா கூட படுத்துக்கோ. இன்ன வரைக்கும் பாய் விரிக்காம என்னடி பண்ணிட்டு இருக்கிய? உங்களை என்ன யாரும் பாய விரிச்சு படுங்கட்டின்னு சொன்னேன், இன்னமும் நின்றுக்கிட்டு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க என்னடி? எம்மா நேத்து நைட்டு நான் தானமா பாய் விரிச்சேன், இப்ப அவ தானமா பாய் விரிக்கணும், என்னைய விரி விரின்னு சொல்றாமா. அம்மா மத்தியானம் நம்ம தூங்கும்போது நான் தானமா விரிச்சேன், அப்ப இப்ப அவ தானமா விரிக்கணும். எட்டிலா, அங்கனக்குள்ள இருக்கிற பாய் எடுத்துக்கணுக்குள்ள விரிச்சு போடுறதுக்கு இம்புட்டு சண்டையாட்டி உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. நானா ஃபர்ஸ்ட் படுப்பேன், நான் சீக்கிரம் வந்துட்டேன், நான் தான் ஃபர்ஸ்ட் படுப்பேன். எம்மா இங்க பாருமா, அவ போய் ஃபர்ஸ்ட் படுத்திருக்கா. எட்டிலா, ஒரு வேலை பார்க்க சொன்னா மட்டும் உங்களுக்கு வலிக்குது, ஆனா நான் தான் முதல்ல, நான் தான் ரெண்டாவதுன்னு சண்டை விடுறதுக்கு மட்டும் ஆளா வருவீலட்டி. நான் போய் தண்ணி எழுதிட்டு வருவேன், நான் வர்றதுக்குள்ள 2 பேரும் பொம்போல படுத்திருக்கணும். ஆமா சொல்லிவிட்டேன். உனக்கு வெக்கமாவே இல்லையா? நீ ஏன் என்னை பார்த்து படுத்திருக்க? நான் ஒன்னும் உன்னை பார்த்து ஒன்னும் படுக்கலையே, நான் பாட்டுல வானத்தை பார்த்து படுத்திருக்கேன். முகரை பாரு, பார்த்தாலே பிடிக்கல. சி, இதெல்லாம் வந்து எனக்கு தங்கச்சின்னு பிறந்திருக்கு பாரு. உன்னை பார்த்தாலும் தான் எனக்கு பிடிக்கல, நீ வந்து அக்கான்னு பிறந்திருக்க பாரு. பூமாரியோட அக்காலாம் நல்ல அக்கா. சே, அந்த மாதிரி ஒரு அக்கா வந்து பிறந்திருக்கலாம். இவளுக்கு போய் நான் தங்கச்சியை பிறந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? நீ எட்டிலா, லைட் அமத்த போறேன். தண்ணி வேணுங்கிறவ எந்திரிச்சு குடிச்சிட்டு படுங்கட்டி. நான் படுத்த பிறகு எந்திரிச்சு லைட்டை போடுங்க, பயமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் எந்திரிச்சு லைட்டை போட மாட்டேன். அம்மா எனக்கெல்லாம் தண்ணி வேணாம்மா, நீ லைட் ஆஃப் பண்ணிக்கோ. எனக்கும் தண்ணி வேணாம்மா. எனக்கு வேணான்னு சொன்னா நீ ஏன் வேணான்னு சொல்ற? உனக்கு சுய புத்தியே கிடையாதா? எனக்கு தாகம் எடுக்கல, அதனால நான் வேணான்னு சொன்னேன். நீ வேணான்னு சொன்னதுனால ஒன்றும் நான் வேணான்னு சொல்லலையே. இப்போ நான் வேணும்னு சொல்லி போய் குடிச்சேன்னா நீனும் வேணும்னு சொல்லி வந்து குடிப்பதானே? சரியான பிட்டு காப்பி. எதுக்கு எடுத்தாலும் பிட்டு காப்பி. எக்ஸாம்ல பிட்டு காப்பி, டெஸ்ட்ல பிட்டு காப்பி, ட்ரெஸ்ல பிட்டு காப்பி, எல்லாத்துலயுமே பிட்டு காப்பி. சுய புத்தியே கிடையாது, வேஸ்ட் ஃபெல்லோ. எம்மா இங்க பாருமா, அவ பிட்டு காப்பின்னு சொல்லிட்டு இருக்காமா. எட்டிலா, பேசாம வாயை மூடிட்டு படுங்கட்டி. காலையில வெள்ளனை எந்திரிக்கணும், அம்மாக்கு வேலை கிடக்கு. எம்மா என் பக்கம் திரும்பி படுமா. எப்பா சரி படுத்து தொலைங்கிட்டி. எம்மா உன் கொண்டு வந்து என் கண்ணிலேயே விழுகுதுமா, என் பக்கம் திரும்பி படுமா. எம்மா என் பக்கம் படுன்னு சொல்றேன், அவ பக்கம் திரும்பி படுத்துட்டு இருக்கா. சரி 2 பேரையும் பொடிச்சுக்கிட்டு 2 பேர் பக்கமும் படுத்துக்கட்டி, பேசாம விழுந்து படுங்க. எம்மா எனக்கு தூக்கமே வராதுமா, நீ என் பக்கம் படுமா. எட்டிலா, எனக்கு காலையில ஊருப்பட்ட வேலை கிடக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வேற போகணும். பேசாம விழுந்து படுங்காம சொல்லிவிட்டேன். தேவையில்லாம வம்பு கட்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாட்டில் எந்திரிச்சு போய் திண்ணையில அப்பத்தா கூட படுத்துருக்கேன். அம்மா அதே எல்லாரும் படுத்தா சொல்லிருக்கு. வாங்க மாமா, என்ன இன்னியாரம் ஆயிடுச்சாக்கும் பஞ்சாயத்து முடிக்கிறதுக்கு? தண்ணி வேணி குடிக்கிறீங்களா?
இல்லை அன்னைக்கிளி, இப்போதான் வரையில அடுப்படியில் தண்ணியிலே குடிச்சிட்டு வரேன். பாப்பாவுக்கு நாளைக்கு ரிசல்ட் வருதான். நம்ம மாரிமுத்து மையன் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவன் இந்த வருஷம் 10ஆவதுல, அதனால நாளைக்கு காலையில் ரிசல்ட் வருது மாமா 9 மணிக்குன்னு சொன்னேன். பாப்பாவுக்கு காலையில் ரிசல்ட் பார்க்க அன்னைக்கிளி கொஞ்சம் வெள்ளனை எந்திரிச்சிரு. மாமா 10ஆவதுக்கு நாளைக்கா ரிசல்ட்டு? நல்லா கேட்டீங்களா? மாரிமுத்து மையன் 10ஆவதா படிக்கிறான்? அட ஆமா அன்னைக்கிளி, மாரிமுத்து மையனே நம்ம நிம்மியே 1 மாதம் தானே முன்ன பின்ன பிறந்தாங்க. ஏன் நிம்மி மாரிமுத்து மையன் உன் பள்ளிக்கூடத்தில் தானே படிக்கிறேன்? ஆமாப்பா. அப்பா அவங்கிட்ட கேட்டிங்களா? நாளைக்கு தான் கன்ஃபார்மாக ரிசல்ட்டா? கேட்டில? அப்போ நாளைக்கு ரிசல்ட்டுன்னு என்ன தெரியாமலா சொல்ல போகிறாங்க? அதெல்லாம் அப்பா விசாரிச்சுட்டு வந்து தான் சொல்லுவாங்க. சரி நம்ம காலையில் என்னென்னு பார்த்துக்கலாம். நீ அதையே போட்டு மனசை உழப்பிக்காம பேசாமல் விழுந்து பாடு. என்னம்மா நிம்மி, என்ன மார்க் எடுப்ப? நல்ல மார்க் எடுப்பியா என்ன? அப்பா அவ எல்லா படத்துலயும் ஃபெயிலா போயிடுவாப்பா. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்களேன். 4 மிதிச்சேன்னு வையி. புள்ள 10ஆவது பப்ளிக் பரீட்சை எழுதி ரிசல்ட் வரப்போற நேரத்துல அவசரமா என்னட்டி சொல்லிட்டு இருக்க? வாயை முடிக்கிட்டு பேசாம இராமா. அதெல்லாம் என் மகன் நல்ல மார்க் எடுப்பா. விடிய விடிய படிச்சிருக்கல்ல, அப்புறம் நல்ல மார்க் எடுக்காம இருப்பாளா? அதெல்லாம் என் பிள்ளைய பாராட்டி ஊரே மெக்கிற அளவுக்கு மார்க் எடுக்க போறாளா இல்லையான்னு பாரு. எம்மா எனக்கு பயமா இருக்குமா. சீக்கழுத எதுக்கு பயந்து கிடக்குறவ? இவ ஒரு ஆளுன்னு இவ சொல்றதா நடக்க போகுது. அதெல்லாம் நீ படிச்ச படிப்புக்கு, நீ பட்ட கஷ்டத்துக்கு நல்ல மார்க் கிடைக்கும். என்னம்மா இந்த ஊரே உன்னைய பார்த்து பொறாம படுற அளவுக்கு நீ மார்க் வாங்கவில்லம்மா. அம்மாக்கு தெரியும்டா. நீ எதையும் யோசிக்காம பேசாம நிம்மதியா படுங்க. காலையில எந்திரிச்சு மத்ததை பாத்துக்கிடுவான். என்ன மார்க் வரும் தெரியலையே. ஐயோ வயிறெல்லாம் புளி போட்டு பிணையுதே. விடிஞ்சு விடியாமலும் சொந்தக்காரைய பூரா போன் அடிச்சிருவாளுக. ஓ மக என்ன மார்க்கு என்ன மார்க்குன்னு என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியலையே. நல்லாத்தான் பரீட்சை எழுதியிருப்பா. இருந்தாலும் மனசு கிடந்து அடிக்குதே. நாளைக்கு ரிசல்ட் பார்க்குற வரைக்கும் என்னமோ மறியில இருக்கேன். ஆண்டவா நல்லபடியா என் பிள்ளைக்கு நல்ல மார்க்கை கொடுப்பா. உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். ஐயோ இன்னுமா விடியல? இப்போத்தான் 3 மணி ஆகுதாக்க. ஐயோ இன்னும் நேரம்ல கிடக்கு. எப்போ விடியும் தெரியலையே. மனசெல்லாம் ஒரு மாதிரி படவட வடவடன்னு இருக்கே. என்ன மார்க் வாங்க போகிறாளுகளோ தெரியலையே. சரி அன்னைக்கிளி, என்னம்மா உடம்பு எதுவும் சரியில்லையா? ஏன் இப்படி தூங்காமல் உட்காந்துக்கிட்டே இருக்கிற? ஐயோ ஒன்றும் இல்லை மாமா, சும்மா உட்காந்துருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் தூங்குங்க நீங்கள் தூங்குங்க. ஏட்டி அன்னைக்கிளி, என்ன காய்ச்சி வச்சு அடிக்குதா? ஏன் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இப்படி கொட்ட கொட்ட உட்காந்துருக்கிறவ? உடம்பு எதுவும் முடியலையாம்மா? ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போவோமா? இல்லை மாமா முடியாமலாம் ஒன்றும் இல்லை, நல்லாத்தான் இருக்கேன். நம்ம நிம்மிக்கு ரிசல்ட்டுன்னு சொன்னியல்ல, அதான் அப்படியே ஒரு மாதிரி புளி போட்டு பிணையுது. என்ன மார்க் வாங்குவாளோ ஏதோ ஒன்று. ஏட்டில இம்புடு தானே அடி பரீட்சை எழுதுன பிள்ளையே பேசாமல் கம்மன் படுத்திருக்குது. நல்ல மார்க் தான் வரும்னு நம்பிக்கையில் நீ என்னன்னா பெத்தவ இப்படி போட்டு புலம்பிகிட்டு இருக்கிய என்ன? இல்லை மாமா, மார்க்கு கம்மியாக போச்சுனாலும் நீங்கள் எதிர்பார்த்த குரூப் கிடைக்காதுன்னு வேற சொன்னீங்க. அப்புறம் பெயிலா கீழே போயிட்டான்னா சொந்தக்காரங்க முன்னாடி தலை காட்ட முடியாதுல்ல, மானமே போயிடும். அதான் ஒரு மாதிரி படபடன்னு வருதேன்னு எந்திரிச்சே உட்காந்துருக்குறேன். என்ன பண்ணி வச்சிருக்கால தெரியலையே. சரி அன்னைக்கிளி, இன்னைக்கு ரிசல்ட் வர்ற அன்னைக்கு கவலைப்பட்டு சாமியை கும்பிட்டா மாட்டான். கடவுளை வந்து மார்க்கை போட்டு திருத்தி பாஸ் ஆக்கி விட போறாரு. அவள் என்ன படிச்சு அவள் என்ன எழுதியிருக்காளோ அதுக்கேற்ற மார்க்கு தான் வரும். நம்ம கவலைப்படுறதுனால எதுவும் மாறப்போகுதா? அட பேசாமல் இருமா. நம்ம பிள்ளை நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கும்னு நம்புவோம். நம்மளேனா அப்புறம் பிள்ளை எப்படி தைரியமாக இருக்குன்னு சொல்லு. சரி மாமா, எனக்கு தூக்கமும் வரமாட்டேங்குது, ஒரு கருமமும் வரமாட்டேங்குது. நான் போய் வாச தெளிச்சு கோலம் போட்டுட்டு சாமிக்கு விளக்கு ஏற்றுறேன் மாமா. நீங்கள் தூங்குங்க. அட பப்ளிக் பரீட்சை எழுதுனா பிள்ளைய கூட நிம்மதியாக இருந்துருங்க போல. அதுகளை பெற்ற தாய் தகப்பன் படுற பாடு தான் தாங்க முடியாத பாடாக இருக்குது. எங்களை மாதிரி யாராவது பப்ளிக் பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண தாய் தகப்பன் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏட்டி அன்னைக்கு என்ன ஏறவும் இறங்கவும் இப்படியே லாவட்டம் போட்டுக்கிட்டு இருக்கே. என்ன ஏன் இப்படியே திரியிறவ? ஒன்றும் இல்லத்த, சும்மா தான் இப்படியே திரியிறேன். கேட்டீல ஒன்றும் இல்லாமலாம் இப்படி பதட்டமாக தெரியுற. என்னன்னு ஒரு செய்தியை உள்ள செய்தியை சொல்ல மாட்டாளுங்க. நம்ம தான் கிளடியாக போயிட்டோம்ல, இவள்கிட்ட சொல்லி என்னத்துக்கு ஆக போகுது, உப்புக்கு ஆகாது புளிக்கு ஆகாதுன்னு ஒன்றையும் சொல்ல மாட்டாளுங்க நம்மள்கிட்ட. என்னத்துக்கு தான் இந்த ஒட்டுத்திணையில் கிடக்கமோ தெரியல. என்ன இப்போ உள்ள செய்தியை சொல்ல? நம்ம பாப்பாவுக்கு ரிசல்ட் வரப்போதான், அதே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கேன். வேற ஒரு விஷயமும் இல்லை. மாமா என்ன மாமா வந்துருச்சா? எம்பிட்டு மார்க் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்களா? ஏட்டி இன்னும் வரலட்டி, லோட் ஆகிட்டே இருக்கு. செத்த இரு பாப்பம், பொறுமையா இரு. ஏன் பதறவ? என்ன 9 மணிக்கு ரிசல்ட்டுன்னு சொன்னாங்க, இம்பிட்டு நேரமாக ஃபோன் லோட் ஆகிட்டே இருக்குது. இன்னும் ரிசல்ட் வரக்கானுமே. அப்பா ரிசல்ட் வந்துருச்சாப்பா? இல்லம்டி இன்னும் வரலையா. நீ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா இல்லையா? நல்லா சாமி கும்பிட்டியா? நல்லா கும்பிட்டேம்மா. சரி சரி, அதெல்லாம் அந்த ஆத்தா மகமாயி நம்மளை கைவிட மாட்டா. ஐயோ என்ன வரப்போகுதுன்னு தெரியலையே. மாமா இன்னும் தான் கொஞ்சம் நல்லா அமைக்கி பாருங்களேன். அந்த போனை கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்களே என்ன? ஏட்டி ப்ராசிங்கில் தான்ட்டு இருக்குது. நம்ம பதட்டத்துக்குலாம் வருமா? ஒரு 2 நிமிஷம் பொறுமையாக இருப்ப வந்துடும். அப்பா அவ ரிசல்ட் என்னன்னு நானே சொல்றேன்ப்பா.
எப்படியும் ஃபெயிலா தான் போவா. இதுக்கு எதுக்கு ரிசல்ட் பார்த்துக்கிட்டு? நானே அவளோட ரிசல்ட் சொல்றேன். தமிழ்ல 5, இங்கிலீஷ்ல 10, மேத்ஸ்ல 2, சயின்ஸ்ல 3, சோசியல்ல 4. வாயை மூடிட்டு போயிரு, இல்லைன்னா வாயை உடைச்சிருவே சொல்லிட்டேன். ஏட்டி உன்னை இப்ப யார்ட்டி வாசவாசம் அழைச்சது? பேசாம உள்ளிக்கு போய் புக் எடுத்து வச்சு படி, இல்லைன்னா போய் விளையாடு போ. சும்மா இங்க வந்துட்டு வேக்கான சொல்லிட்டு இருக்கா. வந்துருச்சு ரிசல்ட் வந்துருச்சு, வாங்க வாங்க பாப்போம். வந்துருச்சா? பாருங்க மாமா, பாருங்க என்னன்னு பாருங்க. அப்படி போடுறா. 500க்கு 450 மார்க். சூப்பர் மார்க் எடுத்து என் முதல் பாஸ் பண்ணிருக்காயா. அப்பனே கருப்பா, அன்னையார் கோட்டை ஐயனாரே, என் வயிற்றுல பாலை வாத்துட்டாப்பா. என் பிள்ளைக்கு நல்ல வழியை காட்டிட்டடா சாமி. உன்னை என்னைக்கு மறக்க மாட்டேன் தெய்வமே, மறக்க மாட்டேன். உனக்கு அடுத்த ஆணியில வந்து பொங்க வச்சு ஆவணியில கிடா வெட்டுறப்பா, ரெட்டை கிடா வெட்டுறப்பா.